சிங்கமும் புத்திசாலி முயலும். ஒரு காட்டுல சிங்கராஜா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு தினமும் நிறைய மிருகங்களை வேட்டையாடுறது பழக்கமா இருந்துச்சு. தன்னோட பசி தீர்ந்த பின்னாடியும் அது தினமும் வேட்டையாடுச்சு. இத பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. அதன்படி சிங்கராஜாவை பார்த்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க. சிங்கராஜா, நாங்க இனிமே தினமும் ஒரு மிருகம் உங்களுக்கு படையலா அனுப்பி வைக்கிறோம். நீங்க மேற்கொண்டு எந்த மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாதுன்னு வேண்டுதல் வச்சதுங்க. கஷ்டப்பட்டு இனி வேட்டையாடவே தேவையில்லைன்னு சிங்கராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அன்னைக்கு இருந்து தினமும் ஒரு மிருகம் அந்த சிங்கராஜாவுக்கு உணவா போனாங்க. ஒரு நாள் முயலும் உணவாக போகிற வரிசை வந்துச்சு. புத்திசாலியான முயலுக்கு அந்த சிங்கத்துக்கு உணவா போறதுல விருப்பமே இல்ல. எப்படியாவது அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடிவு பண்ணுச்சு. வழியில ஒரு கிணத்த பார்த்துச்சு. அது பக்கத்துல படுத்து தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்கத்துக்கிட்ட போச்சு. ரொம்ப பசியோடவும் கோபத்தோடயும் இருந்த சிங்கம், "ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு?" அப்படின்னு கேட்டுச்சு. "நான் ரொம்ப சின்னதா இருந்ததால இன்னும் 2 முயலையும் உங்களுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனா, வர வழியில ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல உங்கள விட பெரிய சிங்கம் நான் தான் பெரியவன்னு சொல்லி, என்னுடைய நண்பர்கள அவன் சாப்பிட்டுட்டான். உங்களையும் என்னோட மோதி பாருன்னு சொல்லி கூப்பிட்டான். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதனால தான் என்னால வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு." அப்படின்னு அந்த முயல் பொய் சொன்னுச்சு. இத கேட்ட உடனே அந்த முட்டாள் சிங்கத்துக்கு கோபம் வந்து, அந்த சிங்கத்த பார்க்கறதுக்காக முயலோட கிளம்பி போச்சு. முயல் சிங்கத்துக்கிட்ட, "சிங்கராஜா, இந்த கிணத்துல தான் அந்த சிங்கம் இருக்கு. பாருங்க" அப்படின்னு சொன்னுச்சு. உள்ள எட்டி பார்த்த சிங்கத்துக்கு அதோட உருவமே தெரிஞ்சுச்சு. தன்னோட உருவன்றத புரிஞ்சுக்காம அந்த முட்டாள் சிங்கமும் அதோட சண்டை போறதுக்காக கிணத்துல குதிச்சு கிணத்துல மாட்டிக்கிச்சு. புத்திசாலியான முயலோ அங்கிருந்து தப்பித்து ஓடியது. அங்கு சென்று தன்னுடைய நண்பர்களிடம் நடந்ததை விவரித்தது. நண்பர்கள் அனைவரும் பாராட்டினர். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசிச்சா நாம் அதுலேருந்து தப்பிச்சிடலாம்.